டிவிகேயோட ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அது எப்படி போச்சுன்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்கு. அதே மாரி ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடெஸ்ட் இதுதான் அப்படின்ற மாரி நெறைய கிண்டல் பண்ணிட்டு வராங்க. விஜயோட ஸ்பீச்சே வந்து 3 நிமிஷம் தான் இருக்கு. எதனால இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க அப்படின்ற மாரி பார்ப்போம். அதே மாரி ப்ரொடெஸ்ட்ட முடிச்சுட்டு சும்மா போகாம ரோடு ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க. அத பத்தி. அதே மாரி சவுக்கு சங்கர வச்சு நெறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. 4 நாள் முன்னாடி விஜய கலாய்ச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இஷ்யூ அத பத்திலாம் இந்த வீடியோல பார்ப்போம். ஆக்டர் விஜய் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு. ரீசெண்டாக நடந்த அஜித் குமார் லாக்அப் டெத் அந்த இஷ்யூ ஒட்டி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. எங்கன்னா சிவானந்த சாலை நம்ம காலில் இருந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இடத்துல இருந்து இந்த டிவிகே மெம்பர்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. வண்டிலாம் வர விடாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. ஒரு வழியாக நடத்தி முடிச்சுட்டாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. ஒரு 20 நிமிஷம் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணவும் செஞ்சாங்க. தமிழ்நாட்டிலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ப்ரொடெஸ்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய கிண்டல் பண்ணாங்க. விஜயோட ஸ்பீச்சும் வந்து 3 நிமிஷம் தான் இருந்தது. வந்திருக்கவங்களுக்கு வணக்கம் அந்த மாதிரிலாம் சொல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீச்சுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து சாரி கேட்டாரு, நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஆட்சி பீரியட்ல வந்து 24 பேர் இறந்துருக்காங்க, அவங்க கிட்ட சாரி சொன்னீங்களா, அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. அவங்களுக்கு நீங்கள் சாரி தயவு செஞ்சு கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் வழக்கில் வந்து சிபிஐக்கு கேஸ் மாற்றினோன்னே எதுக்கு அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க, இப்போ நீங்கள் ஏன் மாற்றினீங்க, அப்போ நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். இந்த ப்ரொடெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இம்பாக்டை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நார்மலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் ஒரு இஷ்யூ நடந்தால் அந்த இஷ்யூக்காக குரல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இந்த ஜெயராஜ் ஃபினிஷ் கேஸ் நடக்கும்போது எல்லாருமே அதுக்கு குரல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 24 கேஸ் நடந்தது, அது யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்கல. அதுக்கப்புறம் 2025ல நடந்த அஜித்குமார் கேஸுக்கு தான் குரல் கொடுத்தாங்க. எதனாலனா அந்த அளவுக்கு அது ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைச்சது, வெளியே வந்ததுனால குரல் கொடுத்தாங்க. ஆனால் டிவிகே தரப்புல என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நடந்த அந்த 24 கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியும் மீட் பண்ணியிருக்காரு விஜய். அவங்களே கேட்டாங்களா, விஜய் வந்து உங்களை பார்க்கலான்றாரு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். வேணாம் நீங்கள் வர வேணாம், நாங்களே வரோன்ட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. விஜய் நல்லா வந்து அவங்களுக்கு டீலாம் அவரே எடுத்து கொடுத்தாராம். குழந்தைங்க கிட்டலாம் நல்லா பேசிட்டு இருந்தாராம். ஒருத்தருங்கிட்டையும் தனியாக பேசியிருக்காரு. கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு வந்து கேஸ் நடத்த அட்வொகேட்லாம் நானே வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிவாரணம் வந்து ஒரு ஃபேமிலிக்கும் 25,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேற்று அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டேஜில் ஏற்றிருந்தாங்க. இது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் சும்மா வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அது பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர் மொத்தமாக அந்த இஷ்யூ லாக்அப் டெத் இஷ்யூன்னு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு டிவிகே வந்து 2 இஷ்யூ கையில் எடுக்கிறாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம், அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்அப் டெத். ரெண்டுமே அந்த இஷ்யூ டைமில் குரல் கொடுத்துட்டு போகாமல் அதை தொடர்ந்து அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வராங்க. அது ஒரு வகையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் அண்ணன் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாலும் அண்ணனை போட்டு ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவர் பிடிச்சிருந்த போர்டில் பார்த்தோன்னா சாரி வேண்டாம் எங்களுக்கு நீதி வேண்டும்னு போட்டுட்டு மைக்கில் வந்து சிஎம் சார் சாரி கேட்டிங்களா, ப்ளீஸ் அவங்ககிட்டயும் சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி இறங்கி போயிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இதே அந்த இடத்துல சீமானண்ணா இருந்திருந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸ்பீச்சு. மற்ற கட்சி தலைவர்லாம் இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். இவர் என்ன வந்து குழந்தைங்க மாதிரி சாரி சொல்கிறாரு, ஆனால் போர்டை மட்டும் நீதி வேண்டும்னு போட்டிருக்காருன்னு சொல்லி பயங்கர ட்ரோலு. இந்த சாரி கேட்குறது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சது, ஒரு மைனஸாகவும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த ப்ரொடெஸ்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இனிமேட்டு நீங்கள் திராவிட மாடல் சர்க்கார்னு வச்சுக்காதீங்க, சாரிமா சர்க்கார்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் டிவிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுவாங்க, சாரிமா கவர்மெண்ட்னு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்க்கு வந்து பயங்கரமாக கெடுபிடி கொடுத்துருக்காங்க, அது நம்மளாலே பார்க்க முடியுது. அதேமாரி இந்த ப்ரொடெஸ்ட்க்கு வந்து ஒரு 13,000 பேர் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம். நிறைய ஊர்லேருந்துலாம் டிவிகே மெம்பர்ஸை வந்து அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து நடக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்குற கேள்வியும் அதான், எதனால் இவ்வளோ நாள் தள்ளி வைக்கிறாங்க, எதுக்கு ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ ட்ரோல் போயிட்டுருக்கு. டிவிகே தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 18 கண்டிஷன்ஸு 11 மணிக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்ததுனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு. அதில் ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவிகேக்கு தொடர்ந்து வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, மறுத்துட்டு வரீங்க, எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே நான் மறுத்தேன், அது ரெக்கார்டு இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டார்.
இல்லை அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்லாம் எப்பவுமே சொன்னதில்ல. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் தான் கொடுப்போம். அவங்க வந்து அட்வான்ஸாக வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன நடந்தது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிற கிரிட்டிசிசம் என்னன்னா விஜய் பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கே தெரியுது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. வேற எந்த கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் போறாருன்னா வீட்டில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அது வந்து எல்லாருக்கும்லாம் அதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு மீடியா ஹைப் இருக்கு. அதே மாதிரி தொண்டர்களும் வெறி கொண்டு இருக்காங்க. நம்ம தெரியுது எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எல்லாரும் வந்து கமான்றாங்க, ஆனால் அவரோட ஸ்பீச் மட்டும் டல்லுன்னு ஆயிடுது. இது வரைக்கும் அவர் பேசின எல்லா ஸ்பீச்சும் சேர்த்தாலே ஒரு 1 hour தான் வரும் போல, அப்படி அவ்வளோதான் பேசியிருக்காரு. இன்னும் ஸ்பீச் தான் அவர் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது மற்ற கட்சியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பேச ஆள் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிவிகேல பார்த்தா ராஜ்மோகன் இருக்காரு, அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. ஆனால் அவர் பேசுகிறதோட ஆங்கரிங் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த லயலா மணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. மற்றபடி ஆதவ அர்ஜுனும் நல்ல பாயிண்ட்லாம் எடுத்து டெப்த்தாக பேசுவார். புசி ஆனந்த் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டார். அவர் எங்கே பேசுகிறார், பாதி நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. சேரை ஏன் தூக்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவரை கத்திக்கிட்டு இருக்காரு. பேசுறதை விட அவருக்கு பாதி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் வேலையாகவே இருக்குது. அதே மாதிரி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்போது நல்லா ஆவேசமாக பேசுகிறாரு. ஒரு படத்தில் வர மாதிரி அவர் எழுதி கொடுத்த மாதிரி 3 நிமிஷம் நல்லா ஆவேசமாக பேசிட்டு போயிடுறாரு. கண்டி ஒரு இன்னும் டெப்த்தாக அந்த இஷ்யூ பற்றி இன்னும் பேச மாட்டாரு. அதுதான் இப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா டிவிகேல வந்து விஜயோட புசி ஆனந்துக்கு தான் மெம்பர்ஸ்லாம் ரொம்ப மதிப்பாங்க, அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளாலே பார்க்க முடியுது, அவர் ஏர்போர்ட்டுக்குலாம் வந்தால் பயங்கர வரவேற்பு இருக்குது. சரி, இந்த மீட்டிங் வந்து இவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி பக்காவாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா போகும்போது அந்த ரோட்டே நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த நடுவில் இருக்க மீடியேட்டரில் இருக்க அந்த கம்பியை ஃபுல்லாக உடச்சிட்டாங்க, அங்கே இருக்க செடி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு போகிற ஒயர் எல்லாம் அறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரிக்கிறதா வருத்தப்படுறதான்னு தெரியல, இந்த டிவிகே கொடி கட்டியிருப்பாங்களா, ஒரு 150 கொடி கிட்ட கட்டியிருக்காங்க. அந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், ராடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், சில ராடெலாம் வளைச்சி போட்டு போயிட்டாங்களாம். அந்த கொடி கட்டினவர் வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தார், ராடெல்லாம் காணும், எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட தான் சொல்லணும், ஆனால் காசுலாம் திருப்பி கொடுத்துருவாங்க, ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த நேற்று நடந்த டேமேஜுக்கெலாம் வந்து இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகி இந்த செடிங்க எவ்வளோ செலவாச்சு, அந்த கம்பிங்க உடைச்சது செலவாச்சு, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த ஒயர் எல்லாம் அறுத்தது எவ்வளோ செலவாச்சுன்னு டிவிகேக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் தான் காசு கட்டணுன்ட்டு. இன்றைக்கி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது டிவிகேக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஒரு மாதிரி ஆர்வக்குள்ளாராகவே இருக்கானுங்க. போன வாட்டி கூட பனையூருக்கு விஜய் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒல்லியே வர மாட்டாங்க, தலைவன் கத்தின்னு இருப்பாங்க. இப்போ வந்து விஜய் அவங்கள பார்த்துட்டு வந்து இப்படி காமிச்சிட்டு போவார், ஏன்டா இது யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போவார். நிறைய பேர் ஆர்வக்குள்ளாராக தான் இருக்கானுங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதை வச்சு நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுது. அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்தே கிளியராக தெரியுது, விஜயை வந்து இன்னும் ஒரு பொலிட்டிஷியனாக யாருமே பார்க்கல, இப்போவுமே ஒரு ஸ்டாராக தான் பார்க்குறாங்க. அதனால தான் அவ்வளோ கிரேஸ். நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் மேலாம் கொடுத்துருந்தாங்க, அதில் கூட ஒரு பொண்ணு சொல்லுது, என் தலைவனை நான் பார்த்துட்டேன், என் சாமியை நான் பார்த்துட்டேன், இவ்வளோ வருஷமாக பார்க்காம இருந்தேன், அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு. இன்னுமே அவரோட பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அவரோட ஐடியாஸ்லாம் யாருக்கும் தெரில. விஜய் வந்தால் போடுவோம்பா, எனக்கு விஜய் வந்து பிடிச்ச ஆக்டர், அவர் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல பொலிட்டிக்கல் தெரிஞ்சவங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னா, இந்நேரம் திருமாவளவன், ராமதாஸ் அவங்கெல்லாம் வந்து எப்பயும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு. அதை தாண்டி ஒரு பெரிய ஃபேம் தேவைப்படுது. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது டிவிகேக்கு. மக்களுக்கு வந்து விஜயோட கொள்கை அதை பற்றிலாம் அவ்வளோ கவலைப்பட மாட்டாங்க. சின்ன அறிவிச்சோன்னே நான் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுறேன்ப்பா அப்படின்னு போடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக ரஜினி கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அண்ணாவே வந்து கலைஞர் தோக்கடிச்சிருந்தாரு, அதை பார்க்கும்போதே வியப்பாக இருந்தது. என்னன்னா அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தார், ஆனால் அவரே கலைஞர் எப்படி தோக்கடிச்சாருன்னா அவரோட படம் மூலியமாக தான், பராசக்தி அந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தனால தான் மக்களை வந்து ஏற்றுதுன்னு. அந்த இது வந்து விஜயை ரிலேட் பண்ணியும் நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. விஜய்க்கும் அந்த பவர் இருக்குது, ஏன்னா விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம், விஜயோட படம் வந்தாலே கிரேஸ் அதிகம், மேபி விஜய்க்கு இந்த வாட்டி வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினி சொன்னார்னு நிறைய மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்ச சவுக்கு சங்கரை ஒட்டி நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு.
ரீசெண்டாக வந்து ஒரு யார் 3வது பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டாரு. அப்போ வந்து நாம் தமிழர்லாம் ஒரு 3வது சக்தியாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க என்ன ப்ராக்டிஸ்க்காக போட்டி போடுறாங்க. 8% வாங்குறாங்க, 10% வாங்குவாங்க, அவ்வளோதான். அவங்க இன்னும் 30% வாங்குறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குமோ, அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு இது பண்ணிட்டாரு. இந்த பக்கம் வந்து சாட்டை அவங்களாம் வந்து பயங்கரமாக திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிக்லோ சங்கர் அப்படி இப்படின்னு அட்டாக் பண்ணுறாங்க. காசு குத்தா நீ என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறதா தான். அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது சீமான் தான் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. இப்போ வேற யாரோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ நாம் தமிழர் இப்படி தாக்கி பேசுகிறாரு. இவர் எப்பவுமே அப்படி தான், ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டே காசு வாங்கிட்டு அவங்களே தாக்கி பேசுவார். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 நாள் வரைக்கும் டிவிகேவை தாக்கி பேசிட்டு இருந்தாரு. விஜய்லாம் பத்தாது அப்படி இப்படின்ட்டாரு. ஒரு 2-3 நாளாக வந்து டிவிகேக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சு எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வேளை டிவிகே கிட்ட காசு வாங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சவுக்கு மீடியாவில் முக்கியமான ஒரு ஆள் வந்து லியோ. அவரை பார்த்தா நேற்று காணோம், வேற ஒரு ஆங்கர் இருக்காங்க. என்னடா ஆச்சுன்னு அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்த்தா லாஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம லியோவுக்கு வந்து கடைசி எபிசோடு. அவர் வந்து வெளியூருக்கு போகிறாரு வேலைக்காக. அவங்க ஒய்ஃப் வந்து வெளியூருக்கு போகிறாங்க, இவரும் அங்கே போய் வேலை பார்க்க போகிறாரு. இதுதான் அவருக்கு லாஸ்ட் எபிசோடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, நாம் தமிழர் எதிர்த்து பேசுகிறார். அந்த டைம் பார்த்தா லியோ வந்து கிளம்புறாரு. நிஜமாலே அவர் வேலைக்கு தான் போகிறாரா, இல்லை இவங்களுக்குள்ள வந்து கருத்து முரண்பாடு வந்து கிளம்பிட்டாரான்னு தெரில. நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால பொதுவாக இப்போ வேலையை விட்டு போகிறோன்னா, இப்போ மற்ற சேனல் போகிறோன்னா சொல்கிற ஒரே விஷயம் தான், வெளியூருக்கு போகிறேன் இல்லை ஊரோட போகிறேன்ட்டு தான் சொல்லிட்டு போவோம். மேபி அதனால கூட சொல்கிறாரான்னு தெரியல. சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதை நான் எப்போ பார்த்தேன்னா, இந்த ஸ்ரீகாந்த் இஷ்யூ ஒட்டி அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காருன்ட்டு. அந்த பாட்டு என்னடா பாட்டுன்னு பார்க்கலான்னு போகலாம். கீழே போனால் சவுக்கு சங்கர் ஃபேன்ஸ் அசம்பிளியன் ஃபுல்லாக சவுக்கு சங்கர் ரிலேட்டட் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. அவர் ஒரு பெரிய ஃபேன் பேஸே வச்சிருக்காரு. டெய்லியும் ஒரு 300K 400K வியூஸ் போகுது. மாதம் கணக்கெலாம் பார்த்தா ஒரு யூடியூப்லேயே ஒரு 30 மில்லியன் 40 மில்லியன் வியூஸ் போகும் போல். அவ்வளோ பேர் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேன் பேஸே வச்சிருக்காரு. தைரியமாக சிஸ்டம் எடுத்து கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்கு. அது என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிவிகேயோட பொலிட்டிக்கல் மூவ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்காரா, இல்லை நிறைய இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.